ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு பழம் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு 2 கப் மைதா மாவு, 1 கப் கடலை மாவு, சீனி தேவையான அளவு. நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி, நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் சீனி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வாழைப்பழத்தை இப்படி நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கணும். இதை அதில் நல்லா டிக் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் போட்டு நல்லா டிக் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடணும். உங்களுக்கு பிரெட் கிராம் போட பிடிக்கலன்னா நீங்கள் மைதா மாவு, கடலை மாவு, சர்க்கரை போட்டுக்கோ இல்லையா, அதுலேயே போட்டு அப்படியே எடுத்து பொரித்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட இப்போ அதான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், பொரிச்ச உடனே பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.